தனக்கென்று வாழாத ஆண், தனக்கென்று எதுவும் கேட்காமல் தன் குடும்பம் சிரிக்கவே வாழ்கிறான். தன் ஆசைகளை எல்லாம் மறைத்துவிட்டு தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். தன் குடும்பத்துக்காக வாழும் ஆண், தன் கண்ணீரை மறைத்துக் கொண்டு சிரிப்பை மட்டும் காட்டும் ஆண். மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக மறந்து போனான் தன் ஆசைகளை. கடைசி மூச்சு வரையிலும் குடும்பம்தான் அவன் உலகமே. கையில் பணம் இல்லை என்றால் மனதில் தவிப்பு. வெயிலோ மழையோ பாதை நீளமோ வீட்டுக்காக அவன் பயணம் தொடருமே. தனக்கு ஒரு சட்டை வாங்க நினைப்பான், பிள்ளைக்கு தேவை என்று அதை மறப்பான். தனக்கு ஒரு ஆசை வந்தாலும் அடுத்த மாதம் என்று அதை தள்ளுவான். மனைவி சிரித்தால் போதும் என்பான், பிள்ளைகள் படித்தால் போதும் என்பான். தன் வாழ்க்கை எப்படி போனாலும் அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்பான். அவன் சோர்வை யாரும் கேட்பதில்லை, அவன் வலியை யாரும் பார்ப்பதில்லை. வீட்டுக்குள் வந்தவுடன் மட்டும் நான் நல்லா தான் இருக்கேன் என்பான். தன் குடும்பத்துக்காக வாழும் ஆண், தன் கண்ணீரை மறைத்துக் கொண்டு சிரிப்பை மட்டும் காட்டும் ஆண். மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கும் ஆண். கடைசி மூச்சு வரையிலும் குடும்பம்தான் அவன் உலகமே. வீட்டு வாடகை, கடன் சுமை, பிள்ளைகளின் பள்ளி கட்டணம், எத்தனை பாரம் நெஞ்சில் இருந்தாலும் எல்லாம் சரியாகிடும் என்று சொல்வான். பிள்ளை கேட்ட பொம்மை வாங்கி தன் தேவையை மட்டும் மறந்திடுவான். மனைவி கேட்ட சிறு ஆசை தன் ஆசையை விட முன்னே வைப்பான். அவன் கனவுகள் எங்கே போனது, அவன் இரவை எங்கே போனது. குடும்பம் என்ற ஒரு வார்த்தைக்காக அவன் வாழ்க்கையே கரைந்து போனது. ஒரு நாள் அவன் சோர்ந்து போகலாம், ஒரு நாள் அவன் நடக்க முடியாமல் போகலாம். அந்த நாளில் மட்டும் கேளுங்கள், அப்பா நீ எப்படி இருக்க? அவன் வாழ்நாள் முழுவதும் செய்த தியாகத்திற்கு ஒரு வார்த்தை
அன்பு போதும். தனக்கென்று வாழாத தன் குடும்பத்துக்காக வாழ்ந்த உலகும் அவனை மறந்தாலும் அவன் குடும்பத்தை மறக்க மாட்டான். பிள்ளைகளின் எதிர்காலம் அதுதான் கடைசி மூச்சு வரையிலும் குடும்பம் தான் அவன் உயிரே. அவன் பெயர் ஒரு கணவன், அவன் பெயர் ஒரு அப்பா. தனக்கென்று எதுவும் இல்லாமல் எங்களுக்காக எல்லாமாக வாழ்ந்தவனே.